ஸ்கூட்டி பப்பில் வந்து பார்த்திங்கன்னா வயரிங் எரிஞ்ச கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஸ்டேட்டர் காயில் வரைக்கும் எரிஞ்சிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வயரிங் கிட்டில் உள்ள அந்த மைனஸ் ஒயர் இருக்குங்க பார்த்தீங்களா, பிளாக் கலர் மைனஸ் ஒயர். அந்த மைனஸ் ஒயர் வந்து ஷார்ட் ஆகி ஸ்டேட்டர் காயிலில் வரைக்கும் உள்ள வரைக்கும் பிடிச்சி எரிஞ்சு ஷார்ட் ஆயிருச்சு. ஸோ இது எதனால் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேட்டரியில் உள்ள மைனஸ், அதாவது நெகட்டிவ் டெர்மினல் மட்டும் பார்த்திங்கன்னா வண்டியை ஆன் பண்ணி செல்ஃபை போட்டாலே அப்படியே வண்டியை புகையாக வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டெர்மினல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புகஞ்சு அப்படியே எரிஞ்சிருது டெர்மினல் ஃபுல்லாக. ஆனால் ப்ளஸ் டெர்மினலில் ஒன்றுமே ஆகலை. ஸோ என்னன்றதை இதான் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காயில் உள்ளக்க வரைக்கும் போய் பிடிச்சிருது. வயரிங் ஹார்னஸில் உள்ள மைனஸ் ஒயர் மட்டும்தான் இது மாதிரி ஆகுது. ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்ஃப் போடுறப்ப மட்டும்தாங்க இப்படி ஆகுது. மிச்ச டயத்தில் நீங்கள் எக்கர் அடிச்சு ஓட்டினீங்கன்னா நல்லா தான் இருக்குது, எந்த விதமானது இல்லை. நீங்கள் செல்ஃபை போடுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரியான பிளாக் ஒயர் ஃபுல்லாக பிடிச்சி எரிஞ்சு புகை வருது. வண்டி அப்படியே சுத்தமாக புகையாயிருது. பெட்டிக்கடியிலேருந்து புகையாக வந்துச்சு. அந்த வீடியோ மோஸ்ட்லி எடுக்க முடியல அந்த டயத்தில். ஸோ அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு? ஸோ அந்த மாதிரியான யாரும் சந்திச்சிருப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டர் காயிலுக்குள்ளே வர வயர் கட்டு வரைக்கும் போய் அந்த காப்பர் வரைக்குமே வரைய அடியாயிருது. இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செல்ஃப் ரிலே, அதாவது பேட்டரிக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த செல்ஃப் ரிலேயோட ப்ளஸ் டெர்மினல், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி உட்கார்ற அந்த ஃப்ரேமில் போய் நசுக்கி அமுஞ்சிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காப்பர் போய் டச் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா செல்ஃப் போடுறப்ப பாசிட்டிவும் நெகட்டிவும் ஜாயிண்ட் ஆகிறப்ப நெகட்டிவ் பிளாக் ஒயர் மட்டும் எரிஞ்சிருது. பட் பாசிட்டிவ் ஒயர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான செல்ஃப் ரிலே பின்னாடி வைக்கிறப்ப ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது அந்த மேலே உள்ள இன்சுலேஷன் போய் அந்த ஃப்ரேமில் போய் டச் ஆகிட்டு இருக்கப்ப கரெக்டாக அந்த செல்ஃப் போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த எரிஞ்சு ஃபுல்லாக புகை வர்றது. ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது, காயில் வயர் எரிஞ்சிருச்சு, ஃபுல்லாக அந்த நெகட்டிவ் வயர் மட்டும் எரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வயரை மாற்றிட்டு காயில் சரி பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் மாட்டிடாதீங்க. இந்த மாதிரியாக செல்ஃப் ரிலே எங்கேயும் அந்த பாசிட்டிவ் வயர் ஷார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷார்ட் ஆகிடுச்சா நீங்கள் என்ன தான் மறுபடியும் பண்ணி போட்டாலுமே இந்த மாதிரியாகி உங்களுக்கு எரிஞ்சிரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரிலேயெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி போடுறதுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வர வீடியோவை பார்த்து ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.